வணக்கம், நான் ததேஷ் சீனா. இன்று பெண்களுக்கு எடை குறைவு உணவு திட்டம் பகிர்கிறேன். உணவு திட்டம் வியாபார பெண்கள், வேலைக்காரர்களுக்கு அதிசயம். வீட்டிலிருந்து அல்லது அலுவலகத்திலிருந்து அனைத்து பணியாளர்களுக்கும். இந்த உணவு திட்டம் எடை குறைச்சல் இலக்குகளை அடைய உதவும் மற்றும் சருமம், முடி நன்மைகள் தரும். குறைபாடுகள், உணர்ச்சிகள் அனைத்தும் இந்த உணவு திட்டத்தில் கவனிக்கப்பட்டன. சமீபத்தில் பல கிளையன்கள் இந்த திட்டத்தை பின்பற்றி எடை குறைத்தனர். அவர்கள் பெரிய மாற்றத்தை அனுபவித்தனர். நீங்கள் அதை செய்ய முடியும். நீங்கள் எனது மூலம் தனிப்பயனாக்கி கட்டமைக்கப்பட்ட டேட் பெறலாம். அதை செய்ய எப்போதும் கொடுக்கப்பட்ட எண்ணில் வாட்ஸ்அப் அல்லது மின்னஞ்சல் தொடர்பு கொள்ளலாம். admorelosmore7@gmail.com இல் தொடர்பு கொள்வதில் நான் மகிழ்ச்சியடைகிறேன். நீங்கள் எடை குறைச்சல் இலக்கை அமைத்து அந்த பயணத்தை துவங்கலாம். எந்த தாமதமும் இல்லாமல் பெண்களுக்கு உதவும் சிறந்த எடை குறைவு திட்டம் துவங்குவோம். இதை எளிதாக விரைவில் செய்ய காலையில் குடித்து துவங்குங்கள். விழும்போது நீர் வழங்கி மெட்டபாலிசை மேம்படுத்துங்கள். உங்கள் உடல் நலனுக்கும் எடை குறைக்கும் எலுமிச்சை சாறு எடுத்து அதில் கொதித்த நீர், சினமன், மிளகு தூளை சேர்க்கவும். இது அடிப்படையாக உதவுகிறது. உங்கள் மோலிசம் மேம்படுத்தி காலை விட்டமின் சி உயர்த்தி ஈரப்பு அதிகரிக்கிறது. உங்கள் உடலில் உள்ள அனைத்து தீய நச்சுகளையும் விரைவில் அகற்றுகிறது. இரண்டாவது விருப்பம், இல்லையெனில் லூக்குரம் தண்ணீர் 2 குடிக்கலாம். நீங்கள் எழுந்த உடனே உங்கள் மெட்டாபாலிசத்தை தொடங்கி அமைப்பை விழிப்புணர்த்தி தீய நச்சுகளை அகற்றுகிறது. இப்போது உணவு திட்டத்திற்கு எமது காலை விருப்பங்களை கவனிக்கலாம். நான் உங்களுக்கு 3 விருப்பங்களை தருகிறேன். முதல் விருப்பம் அனைத்து முட்டை சாப்பிடுபவர்களுக்கு பொருந்துகிறது. தினமும் முட்டை சாப்பிடும் அனைவரும் அதை காலை உணவாக எடுத்துக் கொள்ளவும் தவிர்க்க கூடாது. எளிதாக 3 கொதித்த முட்டைகள் காலை சிறந்த புரதம். நீங்கள் எளிமையான முட்டைகளை கொதிக்க முடியாவிட்டால் காளான், கீரை சேர்த்து காய்கறி ஆம்லெட்டை செய்யலாம். காலக்கட்ட காய்கறிகளை 2 முட்டை வெள்ளையுடன் சேர்க்கலாம். கருப்பு மிளகாய் தூள், ஜீரா மற்றும் ஓரிகானோ சேர்த்து சுவைக்கவும். ஒரு சுருக்கிவிட்ட உப்பை சேர்த்து உங்கள் காலை உணவு தயார் செய்யவும். அதற்கூட நீங்கள் பச்சை தேநீர் அல்லது காபியை காலை நேரத்தில் குடிக்கலாம். உங்கள் ருசிகரமான காலை உணவை அனுபவிக்கவும். அனைவரும் எப்போதும் சாண்ட்விச் சாப்பிடலாம். இப்போது என் சேனலில் பல சாண்ட்விச் சமையல் வரைபடங்கள், புரதம். காலை நேரத்தில் உங்கள் சாண்ட்விச் தயாரிக்க பல ஆரோக்கிய விருப்பங்கள் உள்ளன. கிணப் மற்றும் பீனட் பட்டர். அல்லது நீங்கள் பீட்சா சாண்ட்விச் சாப்பிடவும். உங்கள் சுவையான, ருசிகரமான, ஆரோக்கியமான காலை உணவை கொண்டாடவும். வேகமாக செல்ல விரும்பும் அனைவருக்கும் இந்த விருப்பம் உள்ளது. நேரம் இல்லாவிட்டால் எப்போதும் ஸ்மூத்தி தேர்வு செய்யலாம். இப்போது இவை ஆரோக்கிய கொழுப்பு மற்றும் புரோபயாடிக்ஸின் சிறந்த மூலங்கள். சேனலில் பழ ஸ்மூதி தயாரிக்கலாம். அங்கு என் அனைத்து சமையல் வரைபடங்களும் உள்ளது. நீங்கள் என் நானா ஓட்ஸ் பீனட் பட்டர் ஸ்மூதி சாப்பிடலாம். நீங்கள் ஸ்ட்ராபெர்ரி, மாங்கோ, பட் ஸ்மூதி அல்லது பிறவற்றை தெரிவு செய்யலாம். கலாட்டி நீர்ச்சி ஸ்லஷை காலை உணவாக சாப்பிடலாம். இது அனைவருக்கும் நல்ல நீர் கட்டமைப்புடன் கூடிய காலை விருப்பம். முக்கியம், உங்கள் காலை உணவை மறக்காதிருப்பது. இப்போது உங்கள் காலை உணவும் மதிய உணவும் இடையில் உண்பது மத்திய ஸ்நேக் விருப்பத்திற்கு செல்கின்றோம். நீங்கள் எப்போதும் பருவமான 1 பழத்தை எடுத்துச் செல்லலாம். அவை அலுவலகத்திற்கு செல்லவோ அல்லது மத்திய கால ஸ்நேக்காக சாப்பிடவோ மச்சா டீ எடுத்துக் கொள்ளலாம். எடை குறைப்பில் அதிக ஆக்சிடேன் தேவை. 1 மாசாசா டீ 10 கிரீன் டீக்கு சமம். மேலும் தயாரிக்க மிகவும் எளிது. அதனால் நீங்கள் முயற்சி செய்து பார்க்கலாம். மற்றும் எடை குறைப்பு நன்மைகளை மேலும் அனுபவிக்க பெண்களுக்கான சிறந்த உணவு திட்டத்திற்கு எங்கள் மதிய உணவு விருப்பங்களை தொடர்வோம். எடை குறைப்பிற்கு சாதாரண உணவு முதன்மை விருப்பம். ஆகஸ்ட் வேண்டும். அதை அலுவலகத்திற்கு எடுத்துச் செல்லலாம் அல்லது வீட்டில் சாப்பிடலாம். ரொட்டி சிறந்த நிறைக்கும் விருப்பம். நீங்கள் ஓட்ஸ் ரொட்டி அல்லது ராகி ரொட்டி அல்லது மல்டிகிரெயின் ரொட்டி சாப்பிடலாம். வீட்டு காய்கறிகள் சேர்க்கலாம். பிண்டி, லௌகி, கேரளா பீன்ஸ் ரொட்டியுடன் சாப்பிடவும். சலாட், தயிர் சேர்த்துக் கொள்ளவும். சலாட், தயிர், சிக்கன் சேர்த்து அனைவருக்கும் மதிய அரிசி கொடுங்கள்.
நீங்கள் விரும்பும் முறைப்படி பழுப்பு, சிங்கிள் பாலிஷ், சிவப்பு அல்லது கருப்பு அரிசியை தேர்வு செய்து உங்கள் ஆர்வத்தை தேர்ந்தெடுக்கலாம். மதிய உணவிற்கு அரிசியின் அளவு குறைவாக இருக்கும் போது காய்கறி அல்லது பருப்பு சேர்க்கவும். இதில் ராஜ்மா, வெள்ளை, கருப்பு கடலை அல்லது எந்த பருப்பும், கோழி, மீன், முட்டை குழம்பு, சாதத்துடன் எதை வேண்டுமானாலும் அதிகமாக, சாதம் குறைவாக இருக்க வேண்டும். சலாட், தயிர் சேர்க்கலாம். மதிய உணவுக்கான மூன்றாவது விருப்பத்தை இப்போது நோக்கி செல்கிறோம். இந்த விருப்பம் தென்னிந்திய உணவுகளை விரும்புபவர்களுக்கு உகந்தது. நீங்கள் மதிய உணவிற்கு 2 சாதாரண தோசை அல்லது ரவி தோசைகள் சாப்பிடலாம். அதோடு நீங்கள் பல காய்கறிகள் கொண்ட சாம்பார் சாப்பிடலாம். இதனுடன் ரசம் அல்லது தேங்காய் சட்னி சேர்க்கலாம். இது நாற்றுக்கு ஒரு சிறந்த ஆதாரமாகும், மேலும் அதோடு உங்களது ஆசைகளை கட்டுப்பாடாக வைத்திருக்க உதவுகிறது. இப்போது மதியமும் இரவு உணவுமிடையில் நடுநிலை சிற்றுண்டிக்கான விருப்பத்தை தேர்வு செய்கிறோம். பழக்கம் இருந்தால் டீ அல்லது காபி பருகலாம். சர்க்கரை சேர்க்காத தனி நாஷ், முடியாவிட்டால் தேங்காய். உங்களிடத்தில் புதிய தேங்காய் நீர் இருந்தால் பயன்படுத்துங்கள், இல்லையெனில் மாச்சா டீ குடியுங்கள். இது ஆண்டி அளவில் அருமை, மேலும் உமிழ்நீர் ஊக்குவிக்கும். உங்கள் நம்பிக்கையை விரைவாக வலுப்படுத்த இது உதவுகிறது. கீழுள்ள விளக்க பெட்டியில் சிறந்த உயிரியல் மச்சா தேநீர் இணைப்பை கொடுத்தேன். நீங்கள் சென்று அதை ஆன்லைனில் சரிபார்க்கலாம். அதை எளிதாக வாங்கி விருப்பங்களுடன் விதை கலவையில் 30 கிராம் ஹைபிரிட் சேர்க்கலாம். சிறந்த சிற்றுண்டி, இனிப்பு அல்லது உப்புமைகள் ஒரே நேரத்தில். இது பெரும் உரை குறைகள், வெண்டு மற்றும் சூரியகாந்தி விதைகள் கொண்டுள்ளது. அதிலும் நிறைய முந்திரிகள் சேர்க்கப்பட்டு இது சிறந்த புரத ஆதாரமாகும். இதை வாங்க இணைப்பை கீழே உள்ள விளக்க பெட்டியில் கொடுத்துள்ளேன். நீங்கள் சென்று இதனை ஆன்லைனில் மிகவும் எளிதாக வாங்கலாம். நர்த்தியர் எடையை குறைக்கும் சிறந்த உணவு திட்டத்தின் இரவு உணவுகளை பார்க்கலாம். முதல் விருப்பம் முங்தால் சீலா ஆகும். இப்போது என் முங்தால் சீலாவின் சமையல் முறை இதோ தெரிகிறது. இதில் நான் செய்தது 1 கோப்பை மூங் தாலை சுமார் 2 மணி நேரம் ஊற வைத்தது, அல்லது காலை நேரத்தில் மட்டுமே ஊற வைத்து இரவு உணவுடன் சாப்பிடலாம். இதனுடன் புதிய இஞ்சியும் பச்சை மிளகாயும் சேர்க்க போகிறேன். இப்போது இந்த மூங் தால் சீலாவின் மாவு தயார். அதோடு நான் வெள்ளை எள் விதைகள் சேர்க்கிறேன். இது உங்கள் நார் புரதம் தரும். மஞ்சள் தூள், உப்பு சேர்த்து நன்மை தரும் மூங் தால் மாவு தயாரி. புதிய மூங் தால் சீலாக்களை சுமார் 10 நிமிடங்களில் எளிதாக தயார் செய்து புதினா சட்னி அல்லது உதிரியுடன் பரிமாறவும். புதினா அல்லது கொத்தமல்லி சட்னியுடன் மாங்கில் பருப்பு சீலாவை இரவு 7 மணிக்குள் உண்பதை உறுதி செய்யவும். ஆரோக்கிய எடை குறைப்புக்கான இரவு உணவு விருப்பம். நீங்கள் பல வகை காய்கறி சூப்புகள் சாப்பிடலாம். நீங்கள் அனைத்து சமையல் குறிப்புகளையும் பயன்படுத்தலாம். கீழ் குறிப்புகளை சரிபார்த்து ஆரோக்கிய எடை குறைக்க சமையல் பின்பற்றவும். படுக்கை நேரம். பெண்களுக்கு எடையை விரைவாக குறைக்கும் சிறந்த உணவு திட்டம். எப்போதும் 1 கப் கமோமிலை தேநீர் பருகவும். நீங்கள் வேலை செய்பவாள் அல்லது வீட்டிலிருந்து வேலை செய்பவாள் அல்லது வீட்டு மனைவியாயினும் இது உங்கள் முழு நாளின் அனைத்து அழுத்தங்களையும் குறைக்க உதவுகிறது மற்றும் உங்கள் மெட்டபாலிசத்தை அடுத்த நிலைக்கு தூண்டும். இது அனைத்து தாய்மார்கள், தனித்த பெண்களும் உலகின் ஒவ்வொரு பெண்ணுக்கும் மிகவும் முக்கியமான தேநீர். இந்த தேநீர் உங்களுக்காக மந்திரவாதமாக செயல்பட்டு உங்கள் நரம்புகளை அமைதிப்படுத்த உதவுகிறது. நல்ல தூக்கம் ஊக்குவித்து எடை குறைப்பு பயணத்தில் மிக முக்கியம். சோர் கமோமே தேநீரை வாங்க இணைப்பு விவரப்பெட்டியில் உள்ளது. அதை ஆன்லைனில் எளிதாக வாங்கலாம். இதனை எளிதாகவும் விரைவாகவும் தயார் செய்து மிகவும் சுலபமாக பயன்படுத்தலாம். உங்கள் உடலை சுத்தப்படுத்த அனைத்து மோசமான நஞ்சுகளையும் அகற்ற 2 லிட்டர் வெப்பமான நீர் குடிக்கவும். நல்ல நீரச்சத்தை விரைவாக அழைத்து தோல் பிரச்சனைகள் இல்லாமல் வாழுங்கள். எடை குறைய தனிப்பயன் உணவு திட்டத்திற்கு எப்போதும் என்னை இமெயில் செய்யலாம். eatmorelattacwidcamail.com அல்லது வாட்ஸ்ஆப் தொடர்பு கொள்ளவும். என் ஈட் மோ லூஸ் மோ சேனலை சந்தா செய்யவும். மணி ஐகானை அழுத்தவும். என் கிளையன்கள் தினமும் எடை குறைக்கின்றனர். கருத்துக்களை பகிருங்கள். உதவி செய்ய மகிழ்ச்சி.
என் கிளையன்களின் தினசரி எடை குறைப்பு தரவு செயல்பாடு பயண திட்டங்களை இன்ஸ்டாகிராமில் காண்க. பல ஆரோக்கிய சமையல் குறிப்புகள் உள்ளன. அடுத்தவையில் உங்களை நான் சந்திப்பேன். அதுவரை ஆரோக்கியம் நெறி தொடருங்கள்.